வணக்கம் நண்பர்களே. அடடா! இந்த விஷயம் புதுசா இருக்கப்பா அப்படின்னு நான் நெனச்ச மாரி உங்களுக்கும் தோணுதா? இந்த விஷயம் உங்களுக்கு தான். நம்ம ஊரில் இப்போ எலெக்ஷன் நடக்குது. இந்தியா ஃபுல்லாக தேர்தல் திருவிழா ரொம்பவும் பிரச்சாரமாக நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடமும் பிரச்சார தீப்பொறிகளை பறந்துட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் கட்சி கொடிகளும் தேசிய கொடிகளும் வச்சு பிரச்சாரங்கள் போய்கிட்டே இருக்காதானே. சரி, இந்த பிரச்சாரம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் எங்கள் ஊர் எலெக்ஷனில் வந்து பிஜேபியிலேருந்து நிற்கிறாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி சுயேட்சைன்னு சொல்லி நிறைய பேர் நிற்கிறாங்க. சரி, இவங்களெலாம் நான் ஓட்டு போடணுமா? எனக்கு இவங்க மேலே யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை. இவங்க இதுக்கு முன்னால் என்ன செஞ்சாங்க, இதுக்கப்புறம் வந்து என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கும் தோணுதா? ஒருவேளை அப்படி தோணுச்சுன்னா அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஓட்டு தாங்க நோட்டா அப்படிங்கிற ஓட்டு. அது என்னடா நோட்டா அப்படின்னு சொல்லி நம்ம காது வழியாக கேட்டிருப்போம். அதானே நோட்டானா என்ன, யாரையும் பிடிக்கலாம் ஒரு அழுத்தும் அந்த ஓட்டு சாவடியில் கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதானே. ஆனால் அப்படி இல்லைங்க. அந்த எலெக்ஷன் பூத்தில் இருக்கக்கூடிய ஓட்டு போட மிஷினில் கடைசியாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. நோட்டா அப்படிங்கிற சுருக்கம் வந்து நான் ஆஃப் த அபோ, அதாவது நன் ஆஃப் த அபோ, யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிதாங்க இருக்கும். அங்கே நிறைய பேர் நிற்பாங்க, நிறைய பேர் தேர்தலில் போட்டிடுவாங்க. நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறது மேலே நம்பிக்கை இல்லை, அங்கே இருக்க எந்த வேட்பாளருக்கு மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நோட்டா. ஒருவேளை அந்த தொகுதியில் நோட்டாவுடைய ஓட்டு அதிகமாகிட்டுனா என்ன ஆகும்? உண்மையில் நோட்டா எதுக்கு தான் கொண்டு வந்தாங்க? நோட்டா ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னா அந்த வேட்பாளர்லாம் என்ன செய்வாங்க? அப்போ யார் தாங்க ஜெயிப்பா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த சந்தேகத்தெல்லாம் போக்க தாங்க நோட்டாவை பற்றி நான் பேச வந்திருக்கேன். நன் ஆஃப் த அபோ அப்படிங்கிற ஒரு சுருக்கத்தை தாங்க நோட்டா அப்படின்னு சொல்கிறோம். எந்த வேட்பாளருக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத. இந்த நோட்டா அப்படிங்கிற விஷயத்த எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் 2013 ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. மக்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நோட்டா அப்படிங்கிற ஓட்டை கொண்டு வந்தோம். ஏன் 2013 முன்னால் அப்படி ஒரு விஷயமே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குது. அதாவது 49O அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் மூலமா நான் யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஃபார்மை நான் ஒருவேளை ஃபில் பண்ணி அங்கே இருக்க எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னா நான் வந்து யாருக்கும் ஓட்டு போடல அப்படிங்கிற விஷயம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும், அங்கே இருக்க பூத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு தானே. இதனால் எனக்கு இருக்க ஒரு செக்யூர் வந்து, நான் ஓட்டு போடுற செக்யூர் வந்து என்ன பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக நோட்டா அப்படிங்கிற விஷயத்த அந்த ஓட்டு போடக்கூடிய மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. சரி, இந்த நோட்டா அப்படிங்கிற விஷயத்தை எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இது வந்து இந்தியாவில் இருக்க முக்கியமான எலெக்ஷன்லாம் இருக்கலாம். 2013 அப்புறம் 2014 நடந்த மத்திய பிரதேசம், டெல்லி, மியான்மர், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இப்படி 5 மாநிலங்களை முத நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, தமிழ்நாட்டில் எப்போ நோட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இடைத்தேர்தல், ஏற்காடு இடைத்தேர்தலில் வந்து 2017 நடந்த ஏற்காடு இடைத்தேர்தலில் வந்து நோட்டாவை முத இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுதான் நன் ஆஃப் த அபோ, நீங்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னா நோட்டாவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் நடந்த நோட்டாவில் கிட்டத்தட்ட சம் % மட்டும் தான் நோட்டாவுடைய ஓட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 3000 ஓட்டு கிட்ட நோட்டா வந்து பிடிச்சிருக்கு. ஓவரால் இந்தியாவில் 8 லட்சம் ஓட்டை வந்து நோட்டா அப்படிங்கிற ஓட்டு வந்து பிடிச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அந்த நோட்டோட பர்பஸ் அப்படின்னா யாருக்குமே தெரியக்கூடாது, எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ஒருவேளை அந்த தொகுதியில் நோட்டாவுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த எலெக்ஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணி வேறு எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதுக்காக எந்த சட்டமும் இல்லை. நோட்டாவுடைய ஓட்டு வந்து அதிகமாயிட்டு அப்படின்னா அது வந்து எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆனால் அந்த சட்டமும் இன்னும் வந்து அங்கீகரிக்கப்படாத சட்டமாக இருக்குது. ஒருவேளை நோட்டா ஜெயிச்சினாலும் இன்னொரு பக்கம் ஒரு பேப்பராக ஒரு சட்டம் இருக்குது. அது என்ன சட்டம்னா, ஒருவேளை நோட்டா ஜெயிச்சிச்சுன்னா அந்த எலெக்ஷனில் மறுபடியும் ரீஎலெக்ஷன் வச்சு அந்த ரீஎலெக்ஷனில் அங்கே ஏற்கனவே போட்டி போட்டாங்களா சில வேட்பாளர்கள், இந்த வேட்பாளர்கள் யாருமே அங்கே போட்டி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறதாட்டு ஒரு பக்கம் சொல்லுதாங்க. ஒருவேளை நோட்டா ஜெயிச்சா என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். வெயிட் பண்ணுறேன். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.